பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம். கெட்டு போகிறவருக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும். பாருங்க, கெட்டு போகிறவர்களுக்குள்ள மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் பல மனிதர்களை கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. நம்ம சொல்லுவோம், தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, தம்பி கெட்டு போயிடாத, கெட்ட வழியில் போயிடாத, பாவ வழியில் போயிடாத, இல்லையா சொல்கிறது உண்டு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த கெட்டு போகிறவர்களுக்குள்ளே என்ன வாசனை இருக்கா பாருங்களேன், மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை. ஒருவேளை நல்லா இருக்கிறவனுக்கு மரணம் இல்லையா அப்படின்னா, நல்லா வாழ்கிறவங்களுக்கு மரணம் இருக்குது. கெட்டு போகிறவர்களுக்கும் மரணம் உண்டு. ஆனால் இந்த 2 மரணத்தினுடைய வித்தியாசத்தை இங்கே சொல்கிறார். ஒன்று, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே இருக்கிற மரண வாசனை. அது என்ன அப்படின்னா, கெட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒன்று உலகத்தில் உள்ள மரணம். 2வது உள்ள மரணம் என்ன அப்படின்னா, 2ஆம் மரணம் என்று சொல்லப்படுகிறது வேதம். அப்போ ஒரு மனிதனுக்கு கெட்டு போகிறவர்களாக இருக்கிறவர்களுக்கு, கெட்டு போய்கொண்டு இருக்கிறவர்களுக்கு 2 மரணம். அதுதான் ஒன்று மரணத்திற்கு ஏதுவான வாசனையாகவும், அந்த மரணத்துக்கு ஏதுவான வாசனை. அப்போ நல்லா தெரியும், இவங்க 2ஆம் மரணத்தை கண்டடைவார்கள், அல்லது 2ஆம் மரணம் இவர்களை சேதப்படுத்தும். அப்போ நீங்கள் கெட்டு போகிறவர்களாக இருக்காதுங்க, மனம் திரும்புங்க. அப்போ கெட்டு போகிறதுக்கு கெட்ட வழிகள் இருக்குது இல்லையா, பலவிதமான கெட்ட வழிகள் இருக்குது, கெட்ட செயல்கள் இருக்கிறது. இந்த கெட்ட செயல்களை செய்து, பாவ செயல்களை செய்து உங்கள் ஆத்துமாவை நீங்கள் கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் கெடுக்காமல் அந்த கெட்ட வழிகளை விட்டு, அந்த பாவ வழிகளை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்க. அடுத்து பாருங்கள், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவங்க, இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை அப்படின்னா, இவங்க மரித்து போனாலும் இவர்கள் ஜீவனோடு இருப்பார்கள். சரீரம் மட்டும்தான் மரித்து போகும், ஆனால் ஆத்துமா மரணம் இல்லை. அதுதான் அந்த வாசனை அப்படின்னாக்க ஸ்தோத்திரம். ஒருவேளை அதை பார்க்கலை, அதை அனுபவிக்கலை, அதை குறித்து, அந்த நித்திய ஜீவனை குறித்த ஒரு ஏக்கம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் கெட்ட வழிகளுக்கு, பாவமான செயல்களுக்கு, பாவமான காரியங்களுக்கு போகிறதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 2 விஷயத்தை இங்கே சொல்ல உங்களுக்கு. ஒன்று கெட்டு போகிறவன், இன்னொன்று நித்திய ஜீவனுக்கு போகிறவன். 2 பேருக்குள்ளேயும் வாசனை இருக்கிறது இல்லையா, 2 பேருக்குள்ளேயும் வாசனை இருக்கிறது. ஒன்று மரணத்துக்கு ஏதுவான வாசனை, இன்னொன்று நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வாசனை. அப்போ இதில் நீங்கள் எந்த வாசனையில், இல்லைன்னா எந்த வழியில் நீங்கள் நடக்கிறீங்க யோசித்து பாருங்கள். மரணத்துக்கு ஏதுவான வாசனை, இவருடைய நடை, உடை, பாவனைகள், செயல்கள், பேச்சுகள், அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாமே அவங்களை நரகத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இப்போ நரகத்துக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருக்கிற அவர்கள் செயல்களை விட்டு திசை திருப்பி ஜீவனுக்கு ஏதுவாக வழிநடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு பல ஊழியர்களும், பல கர்த்தருடைய தாசர்களும், பரிசுத்தவான்களும் இந்த தேவனுடைய வார்த்தைகளை சொல்கிறாங்க. அதை கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்டு மனம் திரும்பி உங்களுடைய தவறான வழிகளை விட்டு மனம் திரும்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த நித்திய ஜீவன் இருக்கு இல்லையா, பாருங்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டான் அப்படின்னா அவனுக்குள்ளே அதை அனுபவிக்கலை,
எதை? அந்த நித்திய ஜீவனை அனுபவிக்கலை. அனுபவிப்போம், இல்லைன்னா அதை நான் நிச்சயமாக பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒருத்தவங்க கூட இதுவரைக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவில்லை. முடிவு பரிகந்தம் நிலைத்து இருக்கிறவங்க மட்டும்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஒரு வாசனை தான். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா, குக்கரில் ஏதோ ஒன்று சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமைக்கும்போது அந்த வாசனை வரும். ஒரு வேளை பிரியாணியாக இருக்கலாம், ஒரு வேளை தக்காளி சாதமாக இருக்கலாம், இல்லை முட்டை சாதமாக இருக்கலாம், வாசனை வரும். ஆகா, நல்ல வாசனை வருது. அதை அனுபவிச்சிட்டோமா அப்படின்னா அனுபவிக்கலை. மீன் குழம்பு வைக்கும்போது மீன் குழம்பினுடைய வாசனை வரும், அதை அனுபவிக்கலை. புரியுதுங்களா? அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கிறது. ஒரு மத்தியானமோ இல்லைன்னா சாயங்காலம், எப்போமோ உன அந்த நேரத்தில் அதை சுவைத்து பார்ப்பீங்க, அதை அனுபவிப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே ரெண்டும் வாசனை தான். மரணத்துக்கு ஏதுவான வாசனை, நரகத்துக்கு ஏதுவான வாசனை. அவங்கள பார்க்கும்போதே தெரியுது, அவன் செயலை தெரியுது, அவன் நடைய தெரியுது, அவனுடைய உடையில் தெரியுது. நான் சொன்னேன் இல்லையா, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தில் நமக்கு தெரியுது. அவன் நரகத்துக்கு நேராக போயிட்டுருக்கிறான். ஐயோ போயிடக்கூடாது. அதாவது மனுஷீகத்தில் அல்ல, மாம்சத்தில் அல்ல, தெய்வீகத்தில் நம்ம யோசிக்கிறோம். ஒரு ஆள் கீழே விழுந்து கிடக்கிறாரு வச்சுக்கோங்க பிரதர், ஒரு ஆள் கீழே விழுந்து கிடக்கிறாரு. அப்போ நீங்கள் போகிறீங்க. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு வண்டியில் அடிபட்டு கிடக்கிறதோ இல்லை திடீர்னு கீழே விழுந்து கிடந்தாலோ கண்டும் காணாமல் மனிதர்களும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க, அது வேறு. ஆனால் நல்ல மனித அபிமானம் உள்ளவர்கள் இல்லையா, மனித தன்மை உள்ளவர்கள் ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டா, ஐயோ கீழே விழுந்துட்டாங்களே, ஐயோ அடிபட்டுட்டாங்களே அப்படிங்கிறதான ஒரு பதட்டம் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ ஏன் இந்த பதட்டத்தோடு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, இவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது, அங்கே வந்து கொடூரமான ஒரு இடம், அந்த கொடூரமான இடத்துல நீங்கள் போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இன்னொரு இடம் உங்களுக்கு இருக்குது. நித்திய ஜீவனுக்கு நேரான ஒரு இடம் இருக்குது. நித்திய ஜீவனுக்குள்ளே நீங்கள் போகலாமே, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உங்களுடைய ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், வயசாகிடுச்சு, நான் இனிமேல் எப்படி போக முடியும், எனக்கு பலன் இல்லை, நான் இனி எப்படி போக முடியும். நான் ஆண்டவர் சொல்லாரு, ஒரு வேளை இத்தனை காலங்கள் நீ எப்படி வாழ்ந்தியோ, இத்தனை காலங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ, இனிமே நீங்கள் வாழுகிற வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், அந்த நித்திய ஜீவனை சுகந்தரிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய பிள்ளையே, தயவு செய்து சொல்லுகிறேன், உங்களுடைய ரட்சிப்பு மிக மிக அவசியமானது. உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் காத்து கொள்ளணும். ஒருவேளை இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா அந்த ரட்சிப்பை நீங்கள் காத்து கொள்ளணும். பாவ வழிகளில் போகக்கூடாது. நீங்கள் ஜீவனுக்கு ஏதுவான வாசனை உள்ளவர்களாகவே மாறணும். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவங்களுக்குள்ளேயும் அந்த நரகத்துக்கு ஏதுவான வாசனைகள் இருக்கிறது, அவங்க செயல்பாடுகள் இருக்கிறது, அவங்க நடைகள் இருக்கிறது, உடைகள் இருக்கிறது. தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளையே, ஜீவனுக்கு ஏதுவான வாசனையை வீசுகிற ஒரு பிள்ளையாக நீங்கள் மாற வேண்டும். மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க, 16வது வசனம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், இரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னாக்க, அந்த கெட்டு போகிறவங்க கிறிஸ்தவங்களை பார்க்கும்போது பிடிக்காது, ஆகாது உங்களுக்கு. என்னடா அல்லேலியான்னு கத்துறான், புரியுதா உங்களுக்கு? என்ன இயேசுங்கிறான், மதத்தை பரப்புறான். மதம் இல்லை பிரதர், இது ஒரு மார்க்கம், நல்ல வழி, இயேசு என்கிற வழி, பரலோகத்துக்கு கொண்டு போகிற வழி, நித்திய ஜீவனை கொடுக்கிற வழி, ஒரு மனிதனை சீர்படுத்துகிற வழி, ஒரு மனிதனை நல்மனிதனாக மாற்றுகிற ஒரு வழி. ஜீவனுக்கு ஏதுவாக நீங்கள் இன்றைக்கி நடந்து போகிறீங்களே, எங்கே போவீங்க அப்படிங்கிறது, உங்களுடைய முடிவு எப்படி இருக்கும், எங்கே போவீங்க? ஒருவேளை இன்றைக்கே நீ மரித்து போன எங்கே போவேன், இதை யோசித்திருக்கீங்களா? நாங்கள் நித்திய ஜீவன் எனக்கு கிடைக்கும், நிரந்தரமான வாழ்க்கை கிடைக்கும். நிறைய பேர்கிட்ட கேட்ட சொல்லுவாங்க, செத்த எங்கேயா போவேன்? செத்த சுடுகாட்டு கொண்டு போய் வைப்பாங்க. யாரை வைப்பாங்க? ஒரு மனுஷன் உயிரோடு இருந்து அந்த உயிரோடு கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சா விட்டுருவாங்களா? அவனுடைய ஜீவன் போயிட்டு இல்லை, உடம்பை விட்டு, அதுக்கப்புறம் தானே கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த ஜீவன் எங்கே போச்சு?
அந்த ஜீவன் எங்கே போச்சு உணர்ந்திருக்கீங்களா? அந்த ஜீவன் எங்கே போகும்? ஒன்று ஜீவனுக்கு ஏதுவான இடத்துக்கு போகணும், இல்லைன்னா சாவுக்கு ஏதுவான இடத்துக்கு போகணும். நீங்கள் எந்த இடத்துக்கு போக போகிறீங்க? ஜீவனுக்கு ஏதுவான இடத்துக்கு போகணுன்னா இயேசுதான். சாவுக்கு ஏதுவான இடத்துக்கு போகணுன்னா உன் பாவ வழி செய்ய, தொடர்ந்து செய். ஒரு பாட்டில் குடிக்கிறவன் 4 பாட்டில் குடி, சீக்கிரமாக போயிடலாம். சிகரெட்டு குடி, பீடி குடி, வெத்தலை பாக்கு போடு, கான்சு வை, விபச்சாரம் பண்ணு, வேசித்தனம் பண்ணு, எப்படி வேணாலும் வாழ போகலாம். ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் அப்படிப்பட்ட தவறுகள் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்களும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. பிரதர்னிக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அந்த மரணத்துக்கு ஏதுவான வாசனை வீசிட்டு இருக்கிறான். நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வாசனை அநேக கிறிஸ்துவரிடத்தில் இல்லை, அநேக கிறிஸ்துவ சபைக்குள்ள இல்லை, விசுவாசிகளுக்குள்ள இல்லை. தயவு செய்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க ஆத்துமா விலையேற பெற்றது, அதை இழந்து விடாதீர்கள். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.